அந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்குமா என்னோட அங்கிள் வந்து என்னை எந்த ஒரு குறையும் இல்லாம தான் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. நான் ரொம்ப சந்தோஷமா வளர்ந்துட்டு இருக்கேன். ஆனா அவரை பார்த்து பார்த்து வளர்ந்த எனக்கு அவர் மேலேயே ஒரு நாள் காதல் வந்தது. ஆனா நான் அதை 18 வயசு ஆனதா சொல்லணும் அப்படின்னு நினைச்சு என்னோட 18வது வயசு பர்த்டே அன்னைக்கு அவரை கிஸ் பண்ணி நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். பைத்தியம் போய் வேலை எதுனா இருந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா நான் உன்னோட அங்கிள் கொஞ்சமாச்சும் மரியாதையா பேசு அப்படின்னு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் வந்துட்டு அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்றது என்னோட வழக்கமாவே ஆயிடுச்சு. அப்போ போன வருஷம் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தா, முதல்ல நீ உன்னோட படிப்பு முடி, அதுக்கப்புறமா இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வாட்டி என்கிட்ட சொல்லிட்டாரு. இன்னைக்குதான் அந்த நாள், என்னோட 24வது பர்த்டே. அது மட்டும் இல்லாம நான் டிகிரியும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. இவ என்ன படிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா அம்மா மாதிரி தான் இவளுமே ஸ்பேஸை தான் ரிசர்ச் படிச்சிருக்கா. அதே நேரத்துக்கு அவளோட ப்ரொஃபஸர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இதோட படிப்பை நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்றியேம்மா, நீ என்னோட ரிசர்ச் டீம்ல இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்திருக்காரு. ஆனா இவ என்ன சொல்றான்னா, இல்ல இல்ல என்னோட ட்ரீமே வேற, என்னால முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அவளுக்கு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபேமிலி லைஃபை செட்டில் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே எதுக்காக நான் இந்த கிஃப்ட் பாக்ஸ்ல உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் என்னோட அங்கிளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன், நான் தான் அவரோட கிஃப்ட் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கா. அந்த டைமுக்கு நமக்கு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே ஒரு பொண்ணோட வீட்டுக்குள்ள வரான். ஹீரோ வந்து சவுண்ட் கேட்ட உடனே இவ என்ன பண்றான்னா, சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை திறந்துக்கிட்டு வெளியில வரா. அவ்வளவுதான், அவங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே இவ அப்செட் ஆயிடுறா. என்ன கன்றாவியான ட்ரெஸ் இது, போய் மரியாதையா ட்ரெஸ் மாத்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா காத்துறான். இவளும் வேக வேகமா போய் கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வந்த உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, இவளோட பேரு வந்து சார்லி, இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், என்னோட ஃபியான்சே, இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உடனே ஹீரோயின் தலையில இடியே விழுந்த மாதிரி ஆயிடுது. சார்லியும் வந்து வேக வேகமா ஹீரோயின் கிட்ட ரொம்ப அக்கறையாவும் பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு வந்து உன்னை பற்றி எல்லாமே தெரியும், எனக்கு உங்கள் அங்கிள் உன்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, நீ எப்படி இருக்க, நீ ரொம்ப நல்லா படிப்பியாமே, இனிமேல் நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கிள் நீங்கள் என்ன சொன்னீங்க என்கிட்ட, என்னை டிகிரி முடிக்க சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து சொல்லு நான் பதில் சொல்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா, நான் டிகிரி முடிச்சுட்டேன், நான் உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. உனக்கு எவ்வளோ வாட்டி சொன்னாலும் புத்தியே வராதா, இன்னமும் இதே நினைப்பில் தான் இருக்கியா, நீ எதுக்காக இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிடுறான். வா ரூம்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சார்லியோட கையை பிடிச்சிட்டு வேக வேகமாக அவன் ரூம்க்கு கிளம்புறான். அப்போவும் ஹீரோயின் வந்துட்டு, எதுக்காக நீங்கள் என்கிட்ட இவ்வளோ கோவமாக நடந்துக்கிட்டீங்க, இந்த மாதிரி நீங்கள் என்கிட்ட கோவப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, மரியாதை என் கையை விடு, தயவு செஞ்சு நீ இதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்ப அப்படின்னா என் மூஞ்சிலேயே முழிக்காத